நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இது இந்த கம்பெனி செய்கிற முதல் ஆர்டர். இப்போ ப்ராஃபிட் பார்க்க வேண்டாம், முதல்ல நமக்கு வேலை நடக்கட்டும். அவங்களோட எப்போ நம்ம கான்டாக்ட் இருந்துகிட்டே இருக்கணும், புரியுதா சார்? இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் கோட் பண்ணுற அமௌண்ட்டு ரொம்ப லோவாக இருக்குது சார். ஆனால் நீங்கள் நம்ம கம்பெனிக்கும் அந்த மலேசியன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கும் தொடர்ந்து தொடர்பு இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனால் நீங்கள் சொன்ன அமௌண்ட்டையே கோட் பண்ணிடலாம் சார். ஓகே, 1 ஹவரில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுங்க. நான் சொன்ன அமௌண்ட்டே கோட் பண்ணுங்க. அந்த ஃபைல் ஆஃபீஸில் இருக்கக்கூடாது, எப்பவும் என் ப்ரீஃப் கேஸில் தான் இருக்கணும். வெளியில போ. சாரி சார். உங்க எல்லாரும் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் அந்த ஃபைல் என் ப்ரீஃப் கேஸில் தான் இருக்கணும். ஹலோ மேடம், நான் ஷீலா பேசுகிறேன். என்ன ஷீலா, என்ன காலையிலே? இல்லை மேடம், நீங்கள் தானே இங்கே ஏதாவது மீட்டிங் நடந்தால் ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னீங்க. என்ன மேடம், ஏதாவது பிஸியாக இருக்கீங்களா? நான் வேணா அப்புறம் கால் பண்ணட்டுங்களா? இல்லை இல்லை, என்ன விஷயம்னு சொல்லு. இல்லை மேடம், இங்கே மலேசியன் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து ஒரு டெண்டர் வந்திருக்கு. அதை பற்றி தான் உள்ள மீட்டிங் பேசிகிட்டு இருக்காங்க. அது சொல்லத்தான். எந்த கம்பெனி, எவ்வளோ கொட்டேஷன் சொல்லியிருக்காங்க? எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது மேடம். சரி, யார் யார் இப்போ மீட்டிங்கில் இருக்காங்க? நம்ம மேனேஜர் சிவமணி சார் இருக்காரு, லோகேஷ் சார், தீபக் சார், அப்புறம் ராகேஷ் சாரும் இருக்காரு. மேடம், தவசி சார் கிட்ட என்ன மாட்டி விட்டுறாதீங்க மேடம். எனக்கு வேலை போட்டு கொடுத்தீங்க. இந்த உதவியை நான் கடைசி வரைக்கும் மறக்கவே மாட்டேன் மேடம். என்ன காட்டி கொடுத்துறாதீங்க. ஷீலா, எனக்கு உதவி செஞ்சவங்க யாரையும் நான் காட்டி கொடுக்க மாட்டேன். மீட்டிங் முடிஞ்ச உடனே சிவமணி எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. ஓகே மேடம். மேடம், மீட்டிங் முடிஞ்சிருச்சு, ஒரு நிமிஷம் இருங்க. சரி. சிவமணி சார், உங்களுக்கு ஃபோன். யாரு? தெரியல. ஹலோ. என்ன சிவமணி சார், ஒரு ஃபோன் கூட பண்றது இல்ல? என்ன மேடம், பெரிய பேச்செல்லாம் பேசுறீங்க. நான் உங்களை மறக்க முடியுமா? நீங்க எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க. அந்த நினைப்பு இருந்தா சரி. என்ன மீட்டிங் நடந்துட்டு இருக்கு? என்ன கம்பெனி அது? எவ்வளவு கோட் பண்ண போறீங்க? அது வந்து என்ன தவசி என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? மேடம், நீங்க இந்த கம்பெனிக்கு எம்டியா இருந்த வரைக்கும் நான் உங்ககிட்ட விசுவாசமா லாயலா இருந்தேன். இப்போ நீங்க இந்த கம்பெனிக்கு வரதில்லை, உங்களுக்கும் இந்த கம்பெனிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஆயிப்போச்சு. இப்போ தவசி சார் தான் எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனையும் கவனிச்சுக்கிறாரு. நான் புள்ள குட்டிக்காரங்க, வாங்குற சம்பளத்துக்கு நான் சின்சியரா வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதனால நான் தவசி சாருக்கு துரோகம் செய்ய விரும்பல. அப்போ நீங்க என்கிட்ட எந்த விஷயமும் சொல்ல மாட்டீங்க? அதான் மேடம், பிளைனா சொல்லிட்டேனே, சாரி. மேடம், என்னடி ஷீலா, இவர் இப்படி பேசிட்டு போறாரு? இல்லை மேடம், இப்போல்லாம் தவசி சாருக்கு அவர் ரொம்ப பயப்படுறாரு. அவர் இல்லைன்னு என்ன மேடம், நான் இருக்கேன்ல, இங்கேருந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு நான் தரேன். இப்போ எந்த கம்பெனி வந்திருக்கு, எவ்வளோ கொட்டேஷன் சொல்லியிருக்காங்க, எனக்கு எல்லாம் தெரியணும் ஷீலா. அதெல்லாம் எதுவும் தெரியல மேடம். ஏதோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொட்டேஷன் எல்லாம் கோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஃபைல் கூட ஆஃபீஸில் வைக்க போகிறது இல்லையா? தவசி சார் ஒரு ப்ரீஃப் கேஸ் வச்சிருக்காருல, அதில் தான் வைக்க போகிறாங்களா மேடம். இது உனக்கு எப்படி தெரியும்? இல்லை மேடம், உள்ளே என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்கறதுக்காக செக் புக்கில் கையெழுத்து வாங்குற மாதிரி போனேன். 2வது தடவையும் போனேன் மேடம். ஆனால் தவசி சார் என்ன திட்டி அனுப்பிச்சிட்டாரு மேடம். ஆனால் அந்த ஃபைல் தவசி சார் ப்ரீஃப் கேஸில் தான் இருக்கும். சரி, நீ ஃபோனை வச்சிரு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே மேடம். ஷீலா மேடம், ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ பரவாயில்ல மேடம். ஓகே மேடம்.
ஓகே. என்ன? ஒன்றும் இல்லை. ஜோதி, நீ இதைத்தானே தேடிட்டு இருக்க? ஜீவகா, 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 ப்ளீஸ் 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 கொடுத்துரு ஜீவகா. தர மாட்டேன். ஜீவகா, ஜாச்சி ஜாச்சி சொல்லு ஜாச்சி ஜாச்சி சொல்லு இதை ஜாச்சி. யூஸ் பண்ண மாட்டேன். நீ எது தலை மேல சத்தியம் பண்ணல. அத மீறிட்டல நீ. என்னால முடியல ஜீவகா. தர மாட்டேன். ப்ளீஸ் தர மாட்டேன். போடி. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தர மாட்டேன். ஜோதி சொல்றேன் கேளு ஜோதி. நோ நோ ஜோதி ப்ளீஸ் ஜோதி வேணாம் ஜோதி. ஏய் ஜோதி சொல்றேன் கேளு ஜோதி. ஜோதி ப்ளீஸ் ஜோதி கேளு ஜோதி வேணாம். ஜோதி சொல்றேன் கேளு. எனக்கு கேட்காம என் பேக் எடுத்துக்க. ஜோதி ப்ளீஸ் ஜோதி. ஜோதி எனக்கு வேணாம். ஜோதி ஜோதி. சிவா, என்னாச்சு? என்னங்க சத்தம்? ஜோதியோட குரல் தெரு வரைக்கும் கேக்குது. என்ன சத்தம் இங்க? ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணு இல்லைன்னு சொல்ற? அவன் இப்படி கத்திட்டு இருக்கா? அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றோம்ல. நீ வாய் மூடு. உன்னை நான் கேட்கல. என்கிட்ட இனிமே இந்த மாதிரி பேச வேலை வச்சுக்காத. பேசிட்ட போற? 3 பேர் சேர்ந்து பெருசா என்னமோ தப்பு பண்ணிருக்கீங்க. கேட்டா மூடி மறைக்கிறீங்க. எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டுபிடிப்பேன். நிச்சயமா கண்டுபிடிப்பேன். நீங்க எவ்வளவுதானே ஏமாத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் கேவலப்படுத்தினாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உண்மை என்னன்னு நான் தெரிஞ்சுப்பேன், திருத்துவேன். ஒருத்தி தப்பு பண்றா, 2 பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அவளுக்கு. நல்லா இல்லம்மா. ஏமா நாங்க என்ன தப்பு செஞ்சிருக்கோம்? என்ன தப்பு செஞ்சிருக்கோம்? உங்க மேல அன்பை காட்டி பாசத்தை காட்டி உங்களை நல்லபடியா வளர்த்துக்கோம்ல, அது தப்பா? எங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்க? இத பாருங்கம்மா, எங்களை நீங்க ஏமாத்துறீங்கன்னா அது உங்களுக்கு நீங்களே நெருப்பு வச்சுக்கிட்ட மாதிரி. நல்லா இல்லம்மா, நல்லா தப்பு பண்ணீங்க. ஒவ்வொருத்தருக்கா தெரிய போகுது பாரு. தரமாட்டல. தமிழரசி,
தூங்க போல? தூங்குறேன். 11 மணி ஆக போகுது, தூங்க போ. ம், தூங்குறேன். சரியா கூட சாப்பிடல. நான் வேணா 2 தோசை சுட்டு தட்ட, சாப்பிட்டு வேண்டாம். தூங்குறியா? வேண்டாம் வேண்டாம். ஏன் பின்ன ஒரு மாதிரியா இருக்க? நம்ம அத்தா செய்யற காரியத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குக்கா. அப்படி என்ன பண்ணிட்டாரு? நாம ஓடி ஓடி கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கின இந்த வீடு, வாசல், ஃபேக்டரி இது எல்லாத்தையும் அத்தா அழிச்சிருவாரோன்னு பயமா இருக்கு. என்னடி சொல்ற? அது மலேசியாவில் இருக்கிற ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இங்கே இருக்கிற கம்பெனிங்களுக்கு டெண்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அத்தா ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கொட்டேஷன் கொடுத்துருக்காரு. இந்த குறைஞ்ச விலைக்கு நம்ம சப்ளை பண்ணால் எங்கே நம்ம லாபம் பார்க்குறது? நஷ்டம் தான் பார்க்க முடியும். அதுவும் 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லை, 2 கோடி ரூபாய். ஐயோ, 2 கோடியா? இந்த விஷயம் அவருக்கு தெரியுமா? உங்களுக்கு தான் அவரை பற்றி தெரியுமே. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு பிடிவாதம் பிடிப்பாரு. அதனால இந்த கொட்டேஷனை எப்படியோ முடிச்சாகணுன்றதுக்காக தான் இந்த கம்மியான ரேட்டை பேசியிருக்காரு. இப்போ என்னடி பண்றது? நான் வேணா அவர் எழுப்பி என்னன்னு கேக்கட்டா? வேண்டாம் வேண்டாம், நீங்க அவர்கிட்ட ஒன்றும் பேச வேண்டாம். நீங்க அவர்கிட்ட பேசிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, பைத்தியக்காரி, பேசாம போய் படுன்னு உங்களை திட்டுவாரு. என்னடி சொல்ற? அதான் எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அக்கா, அவரு ஆபீஸ்க்கு போயிட்டு வரும்போதெல்லாம் கையில ஒரு பிரீஃப் கேஸ் வச்சிருப்பாருல்ல, ஆமா, அதுக்குள்ள ஒரு பெரிய மஞ்சள் ஃபைல் இருக்கும். இப்ப நீங்க மேல போயிட்டு அவருக்கு தெரியாம அந்த ஃபைல் எடுத்துட்டு வாங்களேன். அதுக்குள்ளதான் அந்த கொட்டேஷன் பேப்பர் எல்லாம் இருக்கு. ஒருவேளை அதுல நீ சொல்ற மாதிரி குறைஞ்ச விலை போட்டிருந்தாருனா? நீங்க முதல்ல போய் ஃபைல் எடுத்துட்டு வாங்கக்கா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். சரி, நீ இங்கே இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். பாத்தீங்களாக்கா, இவர் பண்ணிருக்க காரியத்தை பாத்தீங்களா? ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 700 ரூபாய் போட வேண்டிய இடத்துல 500 ரூபாய் போட்டிருக்காரு. நான் சொன்னல 2 கோடி ரூபாய் நஷ்டம் வரும்னு. இந்த கொட்டேஷனை கொடுத்தா 3 கோடி ரூபாய் நஷ்டம் வரும். நாம ஒண்ணு பண்ணலாமா? இதெல்லாம் பண்ண வேண்டாம், நம்ம அவர்கிட்ட போய் சொல்லலாமா? வேண்டாம், நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். நான் இந்த ஃபைலை பார்த்தது, நீங்க இதை என்கிட்ட கொடுத்தது, இது எதுவுமே சொல்ல வேண்டாம். இந்த டெண்டர் அவருக்கு கிடைக்காம போறதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் தப்பு இல்லையா தமிழரசி? எதுக்கா தப்பு? இது நான் யாருக்காக பண்றேன்? உங்களுக்காகவும் பசங்களுக்காகவும் தானே. இப்ப நான் இதை பார்த்தேன்னு நீங்க அவர்கிட்ட போய் சொன்னீங்க, நீங்க எல்லாரும் நடு தெருவில் நிக்க வேண்டியதுதான். இப்ப நீங்க எப்படி இதை எடுத்தீங்களோ அதே மாதிரி அங்க போய் வச்சிருங்க. தமிழரசி, அவர் வராது போல இருக்கு. ஐயோ, நான் போறேன். இங்கே இருங்க. பயமா இருக்கா? அக்கா, நாளைக்கு என்ன டிஃபன் பண்ண போறீங்க? நாளைக்கு என்ன டிஃபன் பண்ண போறீங்க? விசாலம், இந்த நேரத்தில் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நாளைக்கு என்னடி சொன்ன? டிஃபன். டிஃபன் என்ன பண்ண போறேன்னு கேட்குறா. சரி சரி, வந்து தூங்கு. வரேங்க, போங்க.
கொடுமா. உலக இன்னைக்கு 11 மணிக்கு எங்க இருப்ப? ஹாஸ்பிட்டல் தாம்மா. ஏன் கேக்குறீங்க? சும்மா உன்னை வந்து பார்க்கலான்னு. என்னம்மா நீங்க எதுக்காக என்ன வந்து ஹாஸ்பிட்டல்ல பார்க்கணும்? எதுவா இருந்தாலும் இங்கேயே கேளுங்க. நான் வந்து நாங்க பாக்குறேனே. என்ன என்ன இப்ப அம்மாட்ட என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? நான் ஒண்ணும் சொல்லலையே. என்ன சொன்னீங்க? என்ன மாப்ள நான் என்ன சொல்ல நேரடியா சொல்ல வேண்டியதானே? உலக எதுக்கு மாப்ள அப்படி எல்லாம் பேசி? கத்தாதப்பா, சாந்தி காதுல கேட்க போகுது. கேக்கட்டுமா? இந்த வீட்ல எல்லாருக்குமே கேக்கட்டும். என்ன மாப்ள பெரியவங்களே எதிர்த்து பேசுறீங்க? உடம்புல திமிர் கூடி போச்சா? இது பாருங்க, எனக்கு ஒண்ணும் திமிர் கூடல. இந்த வீட்ல ஓசி சோறு சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு தான் திமிர் கூடி இருக்கு. மாப்ள வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. என்ன பேசு? என்ன என்னன்னு என்னாச்சு? அது ஒண்ணு இல்லடா தங்கச்சி. அது எனக்கு 2 நாளா வயிறு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். மாப்ள ஐயோ அப்படியான்னு சொல்லி பதறி போயிட்டாரு. ஒண்ணு இல்ல, நீ போமா போ. எதுக்கு போய் சொல்ற? உண்மையை சொல்ல வேண்டியதானே? அவளும் கேட்கட்டும், எல்லாருமே கேட்கட்டும். நான் தவசியை பார்க்க போயிருந்தேன். அதை இவர் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. அம்மா என்கிட்ட என்ன கேட்கணும்? அம்மா என்ன கேட்கணும்? மாப்ள என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லையே அப்படின்னு கொஞ்சம் குனிஞ்சு போனா ஆக்கர் வைக்கலான்னு பாக்குறீங்களா? நான் எதுக்கு இனிமேல் உங்களுக்கு பயப்படணும்? இங்க பாருங்க, இனிமேல் நீங்க இங்க இருக்க கூடாது. ஆழ்வார்குறிச்சிக்கு தான் வரணும். ரயில் டிக்கெட் எல்லாம் எடுத்தாச்சு. அங்க வந்து கிளினிக் வைப்பீங்களோ இல்ல படுத்து தூங்குவீங்களோ இல்ல நாய்க்குட்டிட்டு விளையாண்டுட்டு இருப்பீங்களோ அதை பத்தி தெரியாது. நீங்க ஆழ்வார்குறிச்சிக்கு வந்துதான் ஆகணும். இங்க இருந்தீங்கன்னா அண்ணாமலையும் குழந்தைய பாத்துக்கிட்டு தான் இருப்பீங்க. புறப்படுங்க. உலக நாம ஊருக்கே போயிடலாம்ப்பா. அம்மா நாம யாருக்குமா பயப்படணும்? யாருக்காக பயந்து இந்த ஊரை விட்டு போனோம்? நேத்து அவ பால்ல தூக்கு மாத்திரை கலந்து கொடுத்தாலே அதுக்காக பயப்படுறீங்களா? அவ சோத்துல விஷத்தை வச்சு கொடுத்தா கூட அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேம்மா. இது பாருங்க, இந்த வீட்ல எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. எனக்கு என் பொண்ணு வேணும். என் பொண்ணு இந்த வீட்டுக்கு வருவா. வாரத்துல ஒரு நாளாவது இங்க தங்குவா. அது விஷயமா பேசுறதுக்கு தான் நான் தவசியை பார்க்க போயிருந்தேன். மத்தபடி அண்ணாமலை கொஞ்சத்துக்காக இல்ல. இது பாருங்க, அதுக்கு பிரியப்பட்டு இருக்கிறவங்க இந்த வீட்ல இருந்தா போதும், மத்தவங்க எல்லாரும் போலாம். ஏய், நீ தூக்குல தொங்கி இல்ல மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கோ. எனக்கு அதை பத்தி கவலை இல்லடி. எனக்கு என் பொண்ணு வேணும். என் பொண்ணு இந்த வீட்டுக்கு வருவா. போடுமா? வருவா. எப்படி வருவான்னு நான் பாக்குறேன் மாப்ள. நான் உயிரோடு இருக்கிறவரை அது மட்டும் நடக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணாமலை என் தங்கச்சி விட உங்களுக்கு பெருசா போயிட்டாளா? இப்போ உங்களுக்கு குழந்தை தான் வேணும்னா என் தங்கச்சிக்கு ஒரு குழந்தைய கொடுங்க, அதை கையில் எடுத்து கொஞ்சுங்க. அந்த தவசி தங்கச்சி பிள்ளைய கொஞ்சிக்கிட்டு இருக்கான். தாய் மாமனான எனக்கு என் தங்கச்சி பிள்ளைய கொஞ்சம்னு ஆசை இருக்காதா மாப்ள? எனக்கு என் பொண்டாட்டி என் பிள்ளைய கொஞ்சம் கூட வழி இல்லாம 10 வருஷமா அந்த வள்ளியம்மை கூட்டி கொண்டு அங்க வச்சு என்ன பழி வாங்கிட்டு இருக்கான். நம்மள அவ குழந்தை உங்களுக்கு வேணும், ஆனா நானே என் தங்கச்சி எப்படி போனாலும் உங்களுக்கு கவலை இல்ல. அப்படித்தானே? விட மாட்டேன் மாப்ள. அவ இங்க வர்றதுக்கு விட மாட்டா, அவ பொண்ணுங்க வர்றதுக்கு விட மாட்டேன். ஆமா பாருங்க, நீங்க என்ன மாப்ள நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஒண்ணும் பேசாம தின்னுட்டு இருக்கீங்க. பேசுங்க மாப்ள. உலக என்ன சும்மா இருப்பா. யார் நீங்க? அண்ணாமலை பார்க்கணும். என்ன விஷயம்? யார் நீங்க? டாக்டர் உலகநாதன் வைஃப். அம்மா இந்த டைம்ல எல்லாம் வீட்ல இருக்க மாட்டாங்க, நீங்க கிளம்புங்க. அண்ணாமலை பார்க்கணும்னு சொல்றேன்ல. அதான் அவங்க வீட்ல இருக்க மாட்டாங்கன்னு சொல்றேன்ல, நீங்க கிளம்பலாம். கூப்பிடுன்னு சொல்றேன். அவங்க வீட்ல இல்லாதப்போ நான் எப்படி கூப்பிடுவேன்? அதோ இருக்காங்களே. அம்மா இங்க எதுக்கு வந்திருக்க? அவர் இருக்காரா? அவர்னா யாரு? என் புருஷன் உலகநாதன். ஓம் புருஷனா? அவர் எதுக்கு இங்க வரப்போறாரு? முதல்ல இங்க இருந்து கிளம்பு, வா. அண்ணாமலை இத பாரு, உனக்காவது ஒரு குழந்தை இருக்கு, இவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனா எனக்குன்னு அவர் மட்டும்தான் இருக்காரு. அண்ணாமலை தயவு செய்து என்கிட்ட இருந்து அவரை பிரிச்சிடாத.
எங்க அம்மா கிட்ட என்ன அனாவசியமா பேச்சு வேண்டி கிடக்கு. வெளில போங்க. போங்க வெளில. இத பாருங்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்க அப்புறம் அடிச்சு தடுத்துருவோம். போங்க வெளிய. என்ன என்ன பேச்சுது? பாவம். இந்த பார் சாந்தி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாள்ல இருந்து எனக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. சும்மா இங்க வந்து பிரச்சனை பண்ணாத. என் குழந்தைகளோட நான் சந்தோஷமா இருக்கேன். யாரு? நான் பிரச்சனை பண்றேன்னா? தெரியுமே, எனக்கு தெரியுமே. எனக்கு தெரியாது? நான் தான் பார்த்தேனே. கார்ல மல்லிப்பூ இருந்ததை நான் பார்த்தேனே. நீங்க தினம் தினம் பேசுறது பழகிறது எல்லாம் எனக்கு தெரியுமே. யாரு? நீதானே டாக்டர் படிக்கிறவ? இவகிட்ட டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கொடுத்து அனுப்புற இல்ல? என்ன கலந்து அனுப்புறாதுல? பசிய மருந்து ஏதாவது கலந்து அனுப்புறியா? உன் பின்னாலேயே முந்தானை பிடிச்சிட்டு வரதுக்கு என்ன இருக்கு அவர்கிட்ட? எனக்கு தெரியாத உன்னை பத்தி. அம்மா நீங்க உள்ள போங்க. பைத்தியக்கார. அம்மா நீங்க உள்ள போங்க. வெளில பைத்தியம். நான் சொல்றது கேளு. ஆமா வேண்டாம். நான் பைத்தியம்டா. நான் சொல்றது கேளு. இந்த பாரு, நான் பைத்தியம்டா அண்ணாமலை. இந்த பாரு. சரி, நான் ஒத்துக்கிறேன். நான் தோத்துட்டேன் அண்ணாமலை. உங்ககிட்ட நான் தோத்துட்டேன். ஆனா ஒண்ணு அண்ணாமலை, அந்த ஆளு ரொம்ப மோசமான ஆளு. என்ன மட்டும் இல்ல, ஒண்ணு மட்டும் இல்ல, வேற யாரையோ பாக்குறாராம். வேற பொம்பளைங்க கிட்ட பேசிட்டு இருக்காராம். எல்லாரும் வந்து சொல்றாங்களே என்கிட்ட, அவர் விட்டு அண்ணாமலை, அவர் நல்ல ஆள் இல்ல. வீட்டுக்கு வந்தாரு, சேர்க்காத அவரை, நீ சேர்க்காத. என்ன நம்மள சேர்க்க மாட்டல? சேர்க்காத நம்மள. இந்த பாரு சாந்தி, அவர் உன்னை தொட்ட நாள்ல இருந்து நான் அவரை மறந்துட்டேன். அவரோட சந்தோஷமா வாழ்றதுக்கு வழியை பாரு. ஏன் தேவையில்லாத விஷயம் எல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்கிறேன்? நீங்க வாங்க உள்ள. வா உள்ள போ. அண்ணாமல, நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், நீ பதில் சொல்லாம போற. சொல்ல நம்மள. சேர்க்க மாட்டேன்னு சொல்ல நம்மள. சேர்க்க மாட்டல, சேர்க்க கூடாது. எல்லாரும் வந்து சொல்றாங்க என்கிட்ட, தவசி உங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாராமே. பண்றாரா? பண்ணாரு. நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆமா, என்கிட்ட இருந்து பிரிச்சாங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன் தெரியுமா? இதே இடத்துல இதே ஃபேன்ல தூக்க மாட்டி செத்து போயிடுவா. ஆமா, செத்து போயிடுவா நம்மள. உன் முன்னாலே தற்கொலை படிப்பேன். சொல்ல நம்மள. உலகநாத்த வீட்டுக்கு வந்தா சேர்க்க மாட்டேன் சொல்ல நம்மள. சொல்லு, சேர்க்க மாட்டேன். இதுதான் அண்ணாமலை குழந்தையா? இதுதான் அண்ணாமலை குழந்தையா? அண்ணாமலை, உலகநாதன் என்கிட்ட இருந்து நீ பிரிச்ச இந்த கைதை கொடுங்க. உனக்கு மட்டும் குழந்தை தேவையா? வேண்டாமா? என் புருஷன் நீ விட்டு கொடுக்க மாட்டேல? உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அண்ணாமலை. சும்மா விட மாட்டேன். என் குழந்தைய கொண்டுட்டான் அண்ணாமலை. அந்த என் குழந்தைய கொண்டுட்டான். நீங்க எல்லாரும் சேர்ந்து என் குழந்தைய அழிச்சிட்டீங்க. என் குழந்தைய அழிச்சிட்டீங்க. நான் சும்மா விட மாட்டேன். நீ மட்டும் குழந்தைய சந்தோஷமா இருக்கான்னு பாக்குறியா? நான் விட மாட்டேன். நீ நல்லா இருக்க, நான் விட மாட்டேன். நாசமா போயிடுவீங்க. எல்லாரும் நாசமா போயிடுவீங்க. நல்லாவே இருக்க மாட்டீங்க. உன் குழந்தை வருவா இல்ல வீட்டுக்கு? நான் விடுவேன் பாரு. அவளை கொல்லாம நான் விட மாட்டேன். கண்டிப்பா கொண்டுடுவேன். உனக்கு குழந்தை இல்லாம பண்ணாதா என் வேலை உனக்கு புரியும். என்னங்க சாமி முன்னாடி ரொம்ப நேரமா ஏதோ மனமுருகி வேண்டிட்டு இருந்தீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஒன்னும் உனக்கு பிரச்சனை தானா? நல்ல விஷயமே பேச மாட்டியா மடச்சி? இந்த மலேசியா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு டெண்டர் அனுப்பியிருந்தோம். 5 கோடி ரூபா ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கணும். அது மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்க, பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும். நம்ம கம்பெனி இன்னும் ஓஹோன்னு வளர்ந்துடும். அதனால தான் பகவான்கிட்ட முறையிட்டேன். அவன் கண்ணை திறந்தா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இல்லையா? மஞ்ச ஃபைலா? ஆமாம், அதை நீ பார்த்தியா? இல்ல, அன்னைக்கு நீங்க பெட்டிக்குள்ள வைக்கிறப்போ அந்த மஞ்ச ஃபைல பார்த்தேன். ஆஹா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க கூட நான் துணையா இருக்க வரைக்கும் உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். ஏங்க சிரிக்கிறீங்க? நல்லது நடக்கும்னு சொன்னா
வாங்க போலாம். ஏம்மா கண்டுங்கிறீங்க? என் பையன் சந்தோஷமாவே இல்ல. ஒருவேளை சாப்பாடு சாப்பிட கூட அவனுக்கு நிம்மதி இல்ல. என் பையனுக்கு உங்க தங்கச்சிய எப்ப சம்பந்தம் பேச வந்தீங்களோ அப்பவே அவனோட வாழ்க்கை திசை மாறி போயிடுச்சு. என் தங்கச்சியால உங்க வாழ்க்கை திசை மாறி போச்சுன்னு சொல்றீங்களே, அண்ணாமலைக்கு நீங்க பண்ண கொடுமையால உங்க வாழ்க்கை திசை மாறி போச்சுன்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? அது என்னமோப்பா, காக்கா உட்கார பணம்பழம் விழுந்துச்சோ இல்ல பணம்பழம் விழுறப்போ காக்கா உட்காந்துச்சோ எனக்கு தெரியல. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா நானும் என் பையனும் மட்டும்தான் நிம்மதி இல்லாம இருக்கிறோம். யாருங்க இவங்க? இவங்களுக்கும் நமக்கும் என்ன உறவு? இவ்வளவு நடந்தும் நாக்குல நரம் இல்லாம பேசிட்டு இருக்காங்க. வாங்க போலாம். விசாலம், ஆறுகிட்ட என்ன சம்சாரிக்கணும்? இன்னைக்கு வாழ்வு வந்துடுச்சுன்னு ஒரே அடி ஆட்டம் போடாத, அழிஞ்சு போயிடுவேன். எந்தா பழசெல்லாம் ஞாபகம் இல்லையா? வாயில 2 பக்கம் புண்ணு வச்சுக்கிட்டு சாணி உருட்டிட்டு இருந்தியே, அதெல்லாம் மறந்து போச்சா? நான் கடைக்கு பேசுமா? என்ன பேச்சு பேசுறேன்? இவங்களுக்காக பாக்குறேன், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. என்னங்க பேசுறாங்க? இவங்களுக்கு யாரும் சந்தோஷமா வாழ்ந்துடக்கூடாது. அந்த காலத்திலே நம்ம கெட்டு சீரழணுங்கிறதுக்காக எவ்வளவு சதி திட்டம் போட்டாங்க. அதையும் மீறி நாம இப்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, அத பார்க்க முடியாம வைத்தறிச்சல். அதான் இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க. விசாலா, என்ன பேசுற நீ? என்னம்மா பேசுறேன்? இன்னும் எப்படி பேசணும்? தான் தங்கச்சிக்காகவும் உங்க பிள்ளைக்காகவும் என் புருஷன் உங்க காலில் விழுந்து கதறினப்போ கொஞ்சம் கூட தயவுதாட்சியம் இல்லாம கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிங்கல்ல, அதை நீங்க மறந்துருக்கலாம், இவரு மறந்துருக்கலாம். என்னால மறக்க முடியாது. என் புருஷன் இன்னொரு பொம்பளை காலில் விழறதா? அதை நினைச்சு நினைச்சு எத்தனை நாள் நான் சாப்பிடாம தூங்காம கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? உங்களுக்கு வேணா அது கிண்டலும் கேலியுமா இருக்கலாம், ஆனா அது என் மனசுல இன்னும் ஆறாத ரணமா இருக்கு. இப்ப எதுக்காக நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க? தங்கச்சியை பத்தி பேசி பேசி இவர் அழிச்சிட்டு போயிடலான்னா? இத பாருங்க, கொஞ்ச நாளா நாங்க கஷ்டப்பட்டோம், இப்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அதே எங்க கிட்ட இருந்து நீங்க பறிச்சிடாதீங்க. எங்களுக்கு நீங்களோ அண்ணாமலையோ யாரும் வேண்டாம். நாங்க தனியா இருக்க விரும்புறோம். ஆளை விடுங்க. வாங்க போலாம். பாத்தீங்களாக்கா, அந்த விசாலம் என்ன திமிரா பேசிட்டு போறா? அவளை சும்மா விடக்கூடாது, அவளை ஏதாவது பண்ணணும். வேண்டாண்டி, அவ ஒரு கிறுக்கு. நாங்கண்ணே பால். என்னண்ணே இந்த நேரத்துக்கு எப்பவுமே டிவியில் பொம்மை படம் பார்த்துட்டு இருப்பீங்க, இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கீங்க? போர் அடிச்சது, அதான் வந்துட்டேன். ஆமா, வீட்டில் இன்னைக்கு சாயந்தரம் என்ன நடந்துச்சு? அண்ணாமலை சாப்பிட கூட வரல. அது ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை, ஒன்றும் நடக்கல. எனக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். இல்லம்மா, என்கிட்டயாவது. எனக்கு
வள்ளி இங்க வாமா, வா உட்காரு. இல்லைண்ணா. உட்கார மாட்டியா? சரி. நான் உன் ஃப்ரெண்டு தானே, என்கிட்ட சொல்ல மாட்டியா? இல்லைண்ணா, நான் சொல்ல மாட்டேன். அண்ணாமலை தான் என்கிட்ட சொல்லியிருக்கு. அங்க இருக்கிறத இங்க சொல்லி, இங்க இருக்கிறத அங்க சொன்னா அப்புறம் காது பெருசா வளர்ந்துருமா. ராஜா காது கழுத காதுன்னு சொன்ன மாதிரி அப்புறம் எல்லாரும் வள்ளி காது கழுத காது, வள்ளி காது கழுத காதுன்னு இந்த பிள்ளைங்க எல்லாம் கிண்டல் பண்ணும். நான் சொல்ல மாட்டேன். சரி, ஃப்ரெண்ட் இல்ல, நீ என் அண்ணன் கூப்பிடுறல, நான் உன் அண்ணன் மாதிரி தானே, என்கிட்ட சொல்லலாம்ல. இல்லைண்ணா, அப்புறம் என் காது பெருசா வளர்ந்துரும். நான் அசிங்கமா இருப்பேன். எனக்கு சின்ன காது தான் வேணும். நான் சொல்ல மாட்டேனே. சரிம்மா, வேணாம் விட்டுரு. இப்போ நம்ம ஜோதி கரெக்ட் டைம் வீட்டுக்கு வந்துட்டால? 7 மணிக்குலாம் வந்துருச்சுண்ணே. ஜான்சி? அவன் 4 மணிக்கு வந்துட்டானே. ஜீவா 6 மணிக்கு வந்ததுண்ணே. சூர்யா? அண்ணே, என்னண்ணே ஜீவா செருப்புல பீச் மண் ஓட்டி இருந்ததான்னு கேட்கவே இல்லையே. பீச் மண்ணா? ஜீவாலா இப்போ ஆபீஸ்ல இருந்து வரும்போது அது செருப்புல பீச் மணல் ஒட்டி இருக்குண்ணே. அது மட்டும் இல்லைண்ணே, அது ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போயிருக்குண்ணே. ஒரு வாரமா இப்படிதானே டெய்லி பீச்சுக்கு போயிட்டு வருது. பீச்சுக்கு போதும். சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். இவ சூர்யா? அது என் செல்ல குட்டினே. 3:30 மணிக்கெல்லாம் வந்துருச்சு. 9 மணிக்கு இந்த சுசு எல்லாம் போயிடுச்சா? போயிடுச்சுண்ணே, அதெல்லாம் எடுத்து போட்டேன். 11 மணிக்கு போகும்ல, அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். சரிம்மா, சாயந்தரம் வீட்டுக்கு யாராவது வந்துட்டு போனாங்களா? சாயங்காலம் நம்ம சாந்தி இல்லைன்னா சாந்தி அது வந்தது. அண்ணனை அண்ணாமலை தான் அதுகிட்ட இருந்து பிரிக்குதுன்னு சொல்லி அண்ணாமலைக்கு சண்டை போட்டதுன்னு. இப்படி பண்ணா சூர்யா குட்டியா கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிச்சுன்னு. இல்லைன்னா சூர்யாவை எடுத்துட்டு போய் அது வீட்டுல கடத்தி வச்சுக்குமா. அண்ணாமலை கோவம் வந்து நல்லா சண்டை போட்டு விட்டுருச்சுன்னு. அப்புறம் சாந்தி போயிடுச்சா, அதுல இருந்து அண்ணாமலை காபி சாப்பிடல, டிஃபன் சாப்பிடல, ரூம்குள்ள போயிடுச்சுன்னு. யார்கிட்டயும் பேசல. என் காது வளர்ந்துருச்சா? எல்லா உண்மையும் சொல்லிட்டேனே. என் காது வளர போகுது. வள்ளி காது கழுத காது பாட்டு. வள்ளி காது கழுத காது. பேசணும். என்ன பேசணும்? எதை பற்றி பேசணும்? பர்சனலாக பேசணும். காரில் உட்காந்து பேசலாமா? பர்சனலாக பேசணுன்னா நீங்கள் வீட்டுக்கு வந்து பேசியிருப்பீங்க. இங்கே ஜாகிங் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா அப்புறம் ஃபார்மாலிட்டிஸ் எதுக்கு? இங்கேயே பேசலாம். உங்கள் மனைவி சாந்தி என்னை அண்ணாமலை வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்தீங்களா? பதில் சொல்லுங்க. நீங்க சண்டை போட வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க,
உங்கள் மனைவி சாந்தி நேற்று அண்ணாமலை வீட்டுக்கு வந்து சூர்யாவை கழுத்தை நெரிச்சு கொல்லணும்னு பார்த்தாங்க. இங்க பாருங்க, சூர்யா உங்களுக்கு வேணா பிறந்தவளா இருக்கலாம், ஆனா அவ என் மக. அவளுக்கு ஏதாவது நாச்சு யாரையும் சும்மா விட மாட்டேன். என்னது? சூர்யா உங்க பொண்ணா? யார் சொல்லுது? அண்ணாமலை சொன்னால? இல்ல நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல கோர்ட் சொல்லுச்சா? அன்வருக்கு சூர்யா பொண்ணாக முடியாது. அவ எப்பவுமே உலகநாதனோட பொண்ணுதான். அது அந்த அண்ணாமலையே வந்தாலும் தடுக்க முடியாது. நீங்க சட்டப்படி பேசுறீங்க உலகநாதன். நான் அன்பு பாசங்கிற அடிப்படையில் பேசுறேன். தெரியாம தான் கேட்குற. 10 வருஷமா நீங்க அண்ணாமலை ஒரு நாள் கூட வந்து பார்க்கல. சூர்யா பிறந்ததுக்கு அப்புறம் அவளை வந்து பாத்தீங்களா? இல்ல. அப்படியே சார் திடீர்னு 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப சூர்யா மேல உங்களுக்கு பாசம் பொங்கிட்டு வருது. சாந்தி கிட்ட இருந்து உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு தானே? சுயநலம் தானே? இது பாருங்க உலகநாதன், புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். சூர்யா அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அந்த சந்தோஷத்தை கெடுத்துறாதீங்க உலகநாதன். நல்லா பேசுறீங்க அன்பர். ஆமா, இத பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு? சூர்யா ஏன் பொண்ணு. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிடும். என் மேல நீங்க கோவமா இருக்கீங்க. கிளம்புங்க. உலகநாதன், இது வரைக்கும் நீங்க அண்ணாமலையோட புருஷங்கிறதுக்காக மரியாதை கொடுத்து நான் பேசிட்டு இருந்தேன். இப்ப நான் சொல்றது நல்லா கேட்டுக்கங்க. இனிமே நீங்க சூர்யாவை பார்க்கவோ பேசவோ முயற்சி பண்ணீங்க, என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? என்ன வேணாலும் பண்ணுவேன். ஓகே? இன்னும் ஒரே ஒரு மாசத்துல சூர்யா யாருங்கிறத எல்லாருக்கும் நிரூபிப்பேன். நான் தான் அப்பாங்கிறத அவளுக்கு புரிய வைப்பேன். சூர்யா என்கிட்ட வருவான். உன்னால முடிஞ்சா தடுத்துக்கோ. உலகநாதன், என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சவால் வெற்றியா? இது அண்ணாமலை சொல்லல, நான் சொல்றேன். சூர்யா உன் மக இல்ல, அவ என் மக. அப்படி ஒரு நிலைமை வந்தது அப்புறம் நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். நானும் உன்னை உயிரோட விட மாட்டேங்க. சூர்யாவை அண்ணாமலை கிட்ட இருந்து பிரிக்கணும்னு யார் நினைச்சாலும் நான் உங்களை விட மாட்டேன் உலகநாதன். நான் விட மாட்டேன். ஏதாவது ஒன்று ஆச்சு உன்னை கொன்னுடுவேன். என்னதான் நான் பார்ப்பேன். சூர்யாவை அண்ணாமலை முடிஞ்சா தடுத்துக்கோ. நான் விட மாட்டேன். விட்டுருங்க. படிச்ச பசங்க மாதிரி தெரியுது. எதுக்காக சண்டை போடுறது? கருமம் கருமம். படிச்ச பசங்களா இருந்து சண்டை போடலாமா? போங்க 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 போங்க. எங்க போயிட்டு வரீங்க அன்வர்? வாங்க உள்ள போய் பேசலாம். எங்க போயிட்டு வரீங்க? சூர்யோட அப்பாவை பார்த்துட்டு வரேன். எதுக்கு அங்க போறீங்க அன்வர்? வேற என்ன பண்ண சொல்றீங்க? 10 வருஷமா உங்களுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இப்ப திடீர்னு சூர்யா மேல ஆசை இருக்கு. உங்க இடத்துல வேற ஒரு பொம்பளை இருந்ததா இந்நேரத்துக்கு அவர் மேல கேஸ் போட்டிருப்பாங்க, ஜீவனாம்சம் கேட்டிருப்பாங்க, சொத்துல பங்கு கேட்டிருப்பாங்க. ஆனா இப்ப அவரை பாருங்க. இப்ப உங்க குழந்தைய துரத்தி முதல்ல ஸ்கூல்ல பார்த்தாரு, அப்புறம் ஹாஸ்டல்ல பார்த்தாரு, இப்ப கோயில வச்சு பார்த்திருக்காரு. போன குறைக்கு அவர் மனைவி வீட்டுக்கு அனுப்பிச்சு மிரட்டுறாரா? சூர்யாவை கழுத்துல வச்சு கொல்ல பார்த்தலாமா அந்த பொம்பளை? நான் சும்மா இருப்பேனா? அதான் போய் என்னன்னு கேட்டு வந்தேன். உங்களுக்கு யார் இந்த விஷயம் சொன்னது? யாரோ சொன்னாங்க, அது முக்கியம் இல்ல. அதான் போய் பார்த்துட்டு வந்தேன். இனிமே சூர்யா விஷயத்தை தள்ளிடாதீங்க. அது அண்ணாமலையோட குழந்தைன்னு வார்ன் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அவர் திந்துற மாதிரி தெரியல அண்ணாமலை. அது ஏன் குழந்தை, நான் போய் பார்ப்பேன், யாரு என்ன தடுத்துட முடியும் என்கிட்ட சவால் விடுறாரு. 10 வருஷமா அந்த குழந்தை பத்தியே நினைக்கிறேன். இப்ப திடீர்னு பாசம். ஹாஸ்பிட்டல்ல குழந்தை காண போனப்ப எங்க இருந்தாரு? அண்ணாமலை, மேட்டர் கொஞ்சம் சீரியஸா இருக்கு. இனிமே சூர்யா விஷயத்துல நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்.
அதுக்கு தானே அவரை போய் பார்க்க வேண்டாம்னு சொன்னேன்ல அன்வர். அவரை போய் பார்த்ததுனால தான் அவர் மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரிய வந்திருக்குல்ல. இனிமே நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். ஓகே, குழந்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கேன், நம்மள நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. வள்ளி, காஃபி. இந்த வரேன். ஏய் ஜீவா, என் காது வளர்ந்துருக்கான்னு பார்த்து சொல்ல. என்னது? என் காது ரெண்டும் வளர்ந்துருக்கான்னு பார்த்து சொல்ல. அது எப்படி வள்ளி திடீர்னு காது வளரும்? ஆமா, நான் காலையில கண்ணாடியில பார்த்தேன். இந்த பாரு ஒரு முடி கூட வளர்ந்துருக்கு. அது எப்படியாவது மறைக்க முடியுமா? பார்த்து சொல்லு. எனக்கு ஒன்றும் வளர்ந்த மாதிரி தெரியலையே. வளர்ந்துருக்கு பாரு. எப்படி வள்ளி வளரும்? ஆமா ஜீவா, இங்க இருக்கிறது அங்க சொல்லி அங்க இருக்கிறது இங்க சொன்னா காது கழுத காது மாதிரி வளரும்ல, அதான் பாரு. அப்படி நீ என்ன சொன்ன? நேத்துக்கு இல்ல, ஏற்கனவே ஒரு தடவை சொல்லி என் காது கழுத காது மாதிரி ஆக போகுது. இன்னொரு தடவை சொன்னேன்னா யானை காது மாதிரி பெருசாயிடும். அப்புறம் நான் ரோட்லயே நடந்து போக முடியாது. என் மாமாக்கு தெரிஞ்சதுன்னா என் காது ரெண்டையும் வெட்டியே போட்டுருவாரு. என் காது கழுத காது மாதிரி ஆகி என் ஸ்பீக்கர் பூவே மறைக்க போகுது. வளராது வள்ளி. ஜீவா, வள்ளி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சூர்யா குட்டி, என் காது வளர்ந்துருக்கான்னு பார்த்து சொல்ல. ஆமா, கொஞ்சம் வளர்ந்துருக்கு. ஐயோ, சும்மா தான் சொன்னேன். உட்காரு. காது வளரல. இல்ல, உட்காரு. நிஜமா? நிஜமாதான். என்ன சொல்லு. எனக்கு அப்பா இருக்காரா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.